ஏமா அவர் நகையை திருப்ப பணம் கேட்டாரு. அப்பா கிட்ட கேட்டு கொஞ்சம். என்னடி பண்ண சொல்ற? இவளோ அப்போவோ இப்போவோன்னு இருக்கா. இந்த மனுஷன் என்னன்னா ராத்திரி பகலா நடையா நடந்துகிட்டு இருக்காரு. அவனை ஒரு வேலை வீட்டுக்கு போக சொல்ல வேண்டியதானே? நானும் சொல்லி சொல்லி தவிச்சு போயிட்டேன். அந்த மனுஷன் படுற கஷ்டத்தை இவன் புரிஞ்சுக்கிறானா? அவன் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். என்னடி பண்ண சொல்ற? ஏதோ பெத்த கடமைக்கு சோத்த போட வேண்டியது. அப்புறம் அவனாச்சு அவன் பாடாச்சு. ஏப்பா அழகு, உன் பையன் இருக்கான்ல, அவனை கூட மாட ஒத்தாசிக்கு வச்சுக்கலாம்ல. சும்மாவானே சொன்னாங்க மாட்டு பொண்ணோட வேதனை காக்காய் தெரியுமான்னு. நம்ம உசுரோட இருக்க வரைக்கும் உழைப்போம், அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பா. பா வணக்கம் தொகுதி மக்களே, உங்க வருங்காலம் வந்திருக்கேன். ஏ ஜிலி ஜிலி, ஏ ஜிலி ஜிலி, ஓ ஆட்டத்தை பாராட்டி ஒரு பாலபடம் வந்துருக்கு. கொண்டடா பொண்ணு, கொஞ்சம் திரும்பு திரும்பு. கேட்டுருவாளுகளே, சுத்தமா இல்லைண்ணே. டவுசர்லையும் காசு இல்லை. நாளைக்கு நாளைக்கு. இங்க பாருங்க, யாரு கழுத்துல விழுது பாத்தியா? மேடையை நோக்கி 3 ராவு காலம் வந்து அவனே நாம மேடையை காலி பண்ணிடுவோம். இல்லைன்னா நம்ம மாலை பறந்த மாதிரி மானமும் பறந்துடும். இருடி வான போயிருவான். ஓடுறான். பாட்டாப்பா, ஆட்டத்தை கெடுக்கணும்னே கொஞ்சம் சேர்ந்துருக்காங்க. இங்க சொல்றது அங்க போய் சொல்ல முடியாது. யாரு இவங்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? சும்மாரப்பா. ஏண்டா ஏழை, ஆடிக்கு இருக்க பொம்பளைய ஊர்க்காரையும் பார்ப்பாங்களா, உங்களை பார்ப்பாங்களாடா? ஏய், இறங்கி போங்கடா. மாலையை போட்டு மடக்கலாம்னா இவங்க மடக்கிட்டாங்களே, சரியான பையன். ஆட்டமாடி போடுற ஓடு கவனிச்சுக்கிறேன். அவங்க ஆடுறதை நம்ம பார்க்கணுமா? உங்க பேரை சொல்லி தான் குத்த போறேன். இந்த குத்திடுவான். உலகம் பிறந்தது எனக்காக, மீதி சரக்கு நமக்காக. என்ன மாப்பிள்ள? வெக்கம், மானம், சூடு, சொர்ண, இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து என் கடை பக்கமே எவனும் வரக்கூடாது. மீறி எவனாவது வந்தீங்க மரியாதை கெட்டு போகும். அவனே கந்து வெட்டிக்கு வாங்கி கடை வச்சிருக்கான். கூட்டி கிடந்த கடையை அப்படி நாசக்காடு பண்ணிட்டாங்களப்பா. கொஞ்சம் நெஞ்சமாவா ஆட்டம் போட்டேன். நான் முச்சேந்திர முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது இவங்களுக்கு தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கு. இன்னும் உனக்கு வேணும்ப்பா. காலி போய் சாவாசி வச்சாலே இப்படித்தான். என்கிட்ட கடனுக்கு சோடா வாங்கி குடிச்சவில்லை, என்ன கேவலமா பேசுறாங்க. மோசமா போன எங்க அவ? ஏய் தள்ளடி தள்ள. ஐயோ வந்துட்டாளே, என்ன செய்ய காத்திருக்காளே. ஐயோ இப்படி ஆக்கி விட்டாங்களே. தண்டால பழி நாசமா போக. ஏய் பாய் மனுஷா, எடையா குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்திருக்க. நான் என்னடி செய்வேன்? வாயை மூடு. எந்த சின்னடா நீ எல்லாம் ஆம்பளையாக்கும். போ. அவங்களோட சேராத எத்தனை தடவை சொன்னேன், கேட்டியா? நீ இப்ப ஏன் பழப்பெல்லாம் மலையில போட்டு போயிட்டாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். பாப்பாடி வாயை மூடு. குடிச்சு கூட பார்க்க மாட்டேன். பேங்க் மால் பிரிஞ்சு போகும். அவ்வளவுதான். பாப்பாடி உனக்கெல்லாம் ஈரத்தோட பட்டதா புத்தி வரும். பாப்பாடி போட்டிக்கிறேன். பாப்பாடி போச்சு, போட்டிக்கிறேன் போச்சு. சரி விடுமாமா, நம்ம பசங்க தானே. நான் சொல்லி தட்டி வச்சுக்கிறேன். தட்டி வச்சு என்னடா மாப்பிள்ள ஆக போகுது? போன மானம் திரும்பியா வரப்போகுது? அதான் என் குடும்பத்தை சந்தி சிரிக்க விட்டாங்கல்ல. ஏன் மாப்பிள்ள அந்த பொட்டி கடை என்ன செஞ்சிச்சு? நான் ஏதோ பொறுக்கித்தனமா அலையிறேன், வெட்டித்தனமா சுத்துறேன்னு ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்துருக்காங்க. அதை இவங்க அடிச்சு நொறுக்கிருக்காங்க. மாப்பிள்ள உனக்கு தெரியாது, நல்லா குடிச்சு வாந்தி எடுத்து பார் மாதிரி வச்சிருக்காங்க. சரி புலம்பாத. மாப்பிள்ள மனசு ரொம்ப வலிக்குதியா.
உன் மாமே எனக்கு கல்யாணம் முடிக்கப்பட்ட பாடு இந்த சில்லாவுக்கே தெரியும். ஆரம்பிச்சிட்டியா? நம்ம சொந்த பந்தத்தில் எவனாவது எனக்கு பொண்ணு கொடுத்தானா இல்லை பொண்ணத்தை பார்க்க விட்டாங்களா? அதையும் மீறி ஒரு கல்யாணம் நடந்தா என் வாழ்க்கையில் நல்ல குறுமணெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க நாசமாக போகிறவங்க. ஆனால் ஒன்று, அவங்களை செயலுக்குள்ளே வச்சு களி திங்க வைக்காம விடவே மாட்டேயா. என் சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல. அப்படி என்னதான் சொத்து வச்சிருக்க? என்ன இப்படி பேசிட்டேன்? என் வீடு வாசலை வித்தாவது ஒரு நல்ல மலையாள மந்திரக்காரனை பார்த்து ஒரு தாயத்தை செஞ்சு அவங்க வீட்டு வாசலை புதைச்சி செய்வனை செய்யாமல் விடவே மாட்டேன். நானாவது பொட்டி கடையை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். அவங்க என் நேரம் இங்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு உனக்கு இதே கதி தான். நானாவது உட்காந்து அழுகிறதுக்கு ஒர்க் ஷாப் இருக்கு. உனக்கெல்லாம் அழுகிறதுக்கு இடமே இல்லை. பாத்துக்க. டீயா உங்ககிட்ட டீ வாங்கி மனுஷன் குடிப்பானா? இதை கொண்டு போய் தெருநாய்க்கு ஊத்துறா பிச்சைக்கார. மாமா என்னையா பண்ணிட்டு இருக்க? தலையில ஊத்துடா. உன் பொண்டாட்டி எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போவாடா. டீ கடைக்கு டீ வைக்கிறேன். ஏம்மா சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஆமா, தண்ணி வரதே கொஞ்ச நேரம், அதுக்குள்ளேயும் பிடிச்சி வச்சாதானே. கொண்டா கொண்டா. கோமா இந்த ஒரு ரத்தத்தை எடுத்து கொடுத்துடு. கொஞ்ச நேரம் பொறுங்க. இந்த இருக்காப்ல இல்ல. அழகு வெளியே வாயா. எங்களை என்ன கேன பையன் நினைச்சியா? மரியாதை கெட்டு போகாம ஏப்பா பரமே வாயா வெளியே. எதுக்கு இப்படி சத்தம் போடுற? எதுவா இருந்தாலும் மெதுவா பேசு. என்னத்தையும் முதல்ல பேச சொல்ற? முதல்ல வெளியில வாயா. உன் பாட்டு எங்களுக்கு தெரியாம பத்திரத்தை முடிச்சுவிட்ட. மரியாதை பணத்தை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. இல்ல என்ன அப்படி நினைக்க தெரியாது. இங்க பாரு, 3 வருஷமா வாடகைக்கு நானும் இங்க கடை வச்சிருக்கேன். உங்க பெரியப்பா தான் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கினாரு. நானும் வட்டி வாசி வாங்கி பத்திரத்தை போட்டு வந்திருக்கேன். நீ எதுவா இருந்தாலும் உங்க பெரிய பண்ண போய் பேசு. யோ நான் கேட்கறது பதில் சொல்லியா? எவன் சொத்தை எவன் வாங்குறது? நீ என்ன என் தாத்தா குருசாமியா வந்திருக்க? ஏய் உன் பேச்சு சரியில்லை. பார்த்து மரியாதையா பேசு. திருட்டு தரமா சொத்து வாங்கின உனக்காண்டா மரியாதை? ஆம்பளை இருந்தா ஏன்ட்ட பேசிருக்கணும்டா. இங்க பாரா, ஆள் பார்த்து பேசு. நீ ஆம்பளையா இருந்தா உங்க பெரிய பெண்ணிட்ட போய் சத்தம் போடுறா. ஆம்பளை இல்லாண்டு என்ன 2 நாளா தெரியும் டேய். டேய் முட்டா பையல, என்னடா பொம்பளை பார்த்து வாடி ஓடிங்கற? உங்க நான் இழுத்து வந்து அடிச்சு விடு. அயோக்கிய பையல வச்சு. குடியார பையல விடுடா. யார் மேல பையல? போயிடுடா. பஸ் பஸ் உங்களுக்கு தான் படிக்கவே தெரியாது, அப்புறம் என்ன உள்ள இறங்கி பாக்குறீங்க? படம் பார்க்கறதுக்கு எதுக்குடா படிப்பு? இதெல்லாம் வக்கனையா பேசு. தள்ளி உக்காரியா, தள்ளியா. பொம்பளை படத்தை உத்து பார்த்துட்டு ஆளும் மண்டையும். ஆளை விடுங்கடா சாமி. என்ன இருள பிராசா கம்மியா தெரியுது? ஓ வாயில திங்கிறான். ஏப்பா குணா, கடைசியில் அண்ணாச்சி எங்க ஒப்பாவை போட்டு அடிச்சு விட்டான். பெருசா என்ன ஏதுன்னு போய் பார்ப்பா. வருங்காலண்ணே அதே நினைச்சிட்டு இருக்காதே. ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு. போய் ஆக வேண்டிய வேலையை பாருண்ணே. போனேன். டே சரவணகுமார், நீ எல்லாம் மொட்டுக்கட்ட பயடா. அண்ணனோட பீலிங்கெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? என்னோட பிரச்சனையெல்லாம் நீ பிச்சுக்கோத்து தின்னுக்கிட்டு பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. டேய் என் கடை நாசமாக போனது கூட எனக்கு பெருசாக தெரியலடா. ஆனால் இந்த பய செஞ்ச பிரச்சனை இல்லை. என் கொண்டாட்டி என்னை விட்டே ஓடி போயிட்டான். ஆனால் இனி எத்தனை பஞ்சாயத்து வச்சாலும் என் கூட சேர்ந்து வாழ மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு சொல்கிறேன்டா, அவங்க மட்டும் என் கண்ணில் சிக்கனாயின்னு வச்சுக்க. அவங்க இந்த சிக்கிட்டாங்க, இந்த சிக்கிட்டாங்க. அந்த வரேன்டா. டேய் தேங்கடா, நான் உனக்கு வர்றேங்க. அந்த உலக்கைய குறியதா வந்து தரேன். எங்கிட்ட அப்பட்ட மொல்ல மாதிரி போயிடா. ஒரே உலக்கையில 3 மட்டை உடைய போதுடா. எங்க அப்பா மேல ஏடா கைய வைக்கிற? இந்த வரேன்டா. இந்த பங்களாவுக்கு இப்படியாடா நில வச்சு கட்டுவாங்க. எனக்கு இதுக்கு சம்மதமில்லடா. இவன் என்னடா இங்க வந்தான்? ஏண்டா இத்தனை ஆள் பேர் இருந்தோம் ஒண்ணுக்காக முட்டுக்கட்ட பையமாவே பிள்ளை அடிச்சு மண்டையை உடைச்சிட்டு போயிருக்கான். அவனை ஒரு காலம் விட மாட்டேன்டா மாப்ள. கேஸ போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கோடு நாடு ஏத்தி அவனை முட்டி தட்டி நரம்ப உருவல. என் பேர் தவசி இல்லடா, பாத்துக்கலாம்டா. ஏப்பா சிவா, அவனோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா.
இங்க வர பசிவா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாத. அவங்க நம்ம இடத்துல போட்டு அடிச்சிருக்காங்க. அவரு நம்ம சொந்த பந்தம் வேற. நீ அவங்களோட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லப்பா. என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிரச்சனை முடிப்புன்னு பார்த்தா எழுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம், ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பெத்தா பண்ண வேணா கீழே தள்ளி விட்டா சும்மா இருப்பாங்களா? பேசுறீங்க. எதுக்கு சார் அடிக்கிறீங்க சார்? அடிக்காதீங்க சார். சொல்லுங்கண்ணே, அடிக்கிறாங்கண்ணே. பொறுப்பா பேசுவான். அழுகாதம்மா, அழுகாத. எஸ்ஐட்ட பேசுவான். ஐயா என் பேரே மசிதாக மாட்டேன். இந்த சோத்த கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டுங்களா? என் கழுவி இப்படி வெட்டிக்கிறியா குடிச்சு தான் இப்படி திடுறாங்க. இதுல வக்கனியா தூக்குச்சட்டில் வர உனக்கு வந்துருக்கியா? ஐயா வலிக்கியா? என்னது வலிக்குதா? ஏய் எடு முக்கார. எடா. சரியா? சரியா? சரி. என்னடா கத்துற? அடிக்கிறது கத்துறியா நீ? சார் அந்த சும்மா தான் சார் இருக்கா சார். அடிக்காதீங்க சார். ஐயா ஐயா ஐயா. ஐயோ சோ சோ சோ. டேய். டேய் என்ன சொல்லுங்க? அடுத்தது உனக்கு தாண்டி. எங்க போயிட போறோம்? இங்கே தானே உட்காந்துருக்கோம். வேட்டி உரி உட்கார வச்சிருக்கல, எங்க ஓட போறோம்? உங்களெல்லாம் அடிச்சு தலைகீழ கட்டி தொங்க விட்டாதான்டா அடங்குவீங்க. எதுக்கு? இத்து போன உலக்கை எட்டு வந்ததுக்கு தோலை வேற உரிப்பையிலாக்கும். ஐயா யார் மணி? என்ன வேணும்? அந்த எடுவட்ட உலகாய் எப்படின்னு வந்துட்டேன் ஐயா. அதை வாங்கி கொடுங்க ஐயா. அடி சண்டால வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சரா பாரு. ஏ கிளவி, வீட்டுக்கு போ, புது உலக்க வாங்கி தர்றேன். போ. மாட்டியா? இன்ஸ்பெக்டர் சார், அந்த கிளவியை தூக்கி போட்டு மிதிங்க சார். ஏய் இப்ப யார மிதிக்கிறேன்னு பாரு. யோ, ஒரு அதை குச்சியை எடுத்து கொடு. களவாண்டதுக்கு எத்தனை கேஸ்? அவட்ட கொடுங்க அந்த தங்க செங்கோல. வர்றேன் ஐயா. வாங்கிட்டேன்னா போடி ஆடுற. பேர் என்னடா? சமூகாண்டி சார். பேரப்பாரு ஆண்டி தோண்டின்னுட்டு. ஒழுங்கா முடிய வெட்டணும். வெட்டிடுறேன் இல்ல சார். புட்டிங்கி எரிஞ்சிருவேன். சரிங்க சார். உன் பேரு? எம் இருளப்பராசா சார். பெரிய ராச பரம்பரை. ஸ்டேஷனையே மறைச்சு நின்னுக்கிட்டு குத்தனா? இவங்க ஒழுங்கா தின்னாம இருந்துட்டு நம்மளை குறை சொல்லிக்கிறாங்க. ஏய் ஐயா தான் இவங்களுக்கு லீடரோ? மூஞ்சியும் முகரையும் ஆளுகளை பார். அதான் முகரையில எழுதி ஒட்டி இருக்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். என்னையா? நிரபராதியை தண்டிச்சிடக்கூடாதுன்னு சட்டத்திலேயே சொல்லியிருக்கு. எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க. நானே இவங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். என் பொழப்பை கெடுத்தவங்களே இவங்க தான் சார். இவங்களெல்லாம் வெளியே விட்டால் பல குடும்பத்தை கெடுத்து போடுவாங்க. அதனால் ஆயுசுக்கு வெளியே வர முடியாதபடி ஒரு சிக்கலான சட்டத்தை போட்டு வெளியவே வராமல் பார்த்துக்கங்க. இவங்க வெளியே வந்தால் ஊருக்கும் பிரச்சனை, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அகராதி பிடிச்சவங்க சார். சார் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கும்கி யானை எப்படி முறைக்குது பார்த்தீங்களா சார்? சார் இதுதான் மேட்ரு. உத்தரவு வாங்கிக்கிறதுங்களா? ஏய் இருடி. ஆத்தாடி.